நான் கல்யாணம் முடிவு பண்ணிக்க சொன்னேனே தவிர, அழகுரு கூட கல்யாணம் முடிவு பண்ணிக்கன்னு நான் சொல்லல. வேற யாரையா மாப்பிள? நாட்டரசுடைய 2வது மகன் வெற்றி. அகிலா, அப்பா? அக்கா அங்க உள்ள இருக்காப்பா. வர சொல். ஆத்தாளும் அவளும் இந்த வண்டியில தான் வராளுக. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஏமா உனக்கு அறிவில்ல? யோ போயா. ஏம்மா? பவுனு பவுனு சித்தி, என் தம்பிக்கு இப்படி ஆயி போச்சு. ராசா மாதிரி இருப்பானு அவனுக்கு எப்படி ஒரு முடிவு வந்துருச்சு. அக்கா அக்கா ப்ளீஸ் அழாதக்கா. இப்பதான் சின்னம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்திட்டு வரேன். மறுபடியும் மாறனை பத்தி ஞாபகப்படுத்தாத. எல்லாருக்குமே கஷ்டம். எப்ப வந்த பவுனு? இப்பதான் சத்தி வீட்ல வந்து இறங்குன. நீ இல்லாத நேரம் வீட்ல நடந்த கொடுமையை பார்த்து உன்னை பார்க்க கால் கடுக்க காத்துட்டு இருக்கேன். வீட்ல அப்படி என்ன நடந்துச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த கொடுமையெல்லாம் உலகத்திலேயே நடக்காது. நம்ம வீட்ல இலவு விழுந்து இன்னும் முழுசா 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள யாராச்சும் கல்யாண பேச்சு பேசுவாங்களா? கல்யாண பேச்சா? கல்யாண பேச்சா? என்னக்கா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உண்மையதான் சொல்றேன். பவுனு விவரமா என்னன்னு தான் சொல்ல. ராசதுரை இருக்காரு, அதான் உங்க சம்மந்தி ராசதுரை. நீங்க வீட்ல இல்லாத நேரம் பார்த்து அருவா எடுத்துட்டு வந்து எல்லாரையும் மிரட்டினாங்க. என்னன்னு மிரட்டினாரு? அது ஏப்பா ராஸ்துர, இப்ப என்ன ஆகி போச்சுன்னு வெட்டுவோம் குத்துவோன்னு கத்துற? சரி, அதுக்கு அப்பாவும் ஐயாவும் என்ன சொன்னாங்க? அருவால காட்டினதும் பயந்துட்டாவளோ என்னவோ, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாவ. பவுனு கடைசியா என்ன நடந்துச்சு அத சொல்லு. வேற என்ன நடக்கும்? மலருக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சம்மந்தம் பேசி முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் மலருக்கும் வெற்றிக்கும் கல்யாணமா? ஏன் சித்தி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் அவ ராசியால மாறனை பறி கொடுத்து நிக்கிறோம். மறுபடியும் அவளே நம்ம சம்மந்தம் பேசலாமா? நம்ம வீடு விளங்குமா? சொல்லுங்க. எனக்கு என் மனசு கேட்கவே இல்லை சித்தி, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். யாரை கேட்டு சின்னம்மா இதெல்லாம் முடிவு பண்றாங்க? அந்த ஆள் அருவாளை கொண்டு வந்து மிரட்டா? ஏன் நமக்கு மிரட்ட தெரியாதா என்ன? இல்ல நம்ம வீட்ல அருவாள் இல்லையா?
இவங்க எப்படி சின்னம்மா வெற்றியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லலாம்? என் தம்பிய கொண்டு அந்த ராசி இல்லாதவ நம்ம வீட்டுக்கு இனிமே வரக்கூடாது. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? 2 பேரும் வண்டியில ஏறுங்க. இன்னைக்கு அவங்களா நாமளான்னு பாத்துருவோம். அப்படி சொல்லு சித்தி, வா போவோம். டிரைவர் அண்ணா, வண்டியை எடுங்க. அண்ணே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். என்னங்க 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 எங்க இருக்கீங்க? என்னங்க? அப்பா அப்பா அப்பா! ஏய் அன்புக்கரசி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர்ற? என்னாச்சு உனக்கு? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? ராசதுரை இங்க வந்து அருவாள் வச்சு மிரட்டினாரா? நீங்க உடனே அந்த மலருக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சம்மதம் பேசுனீங்களாமே, அது உண்மையான்னு கேட்டேன். ராசத்துறை அருவா எடுத்துட்டு வந்து மிரட்டினானா அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னா என்னப்பா? நாங்க கேள்விப்பட்டது உண்மையா சொல்லுங்க. இங்க பாரு ஈஸ்வரி, யாரும் இங்க வந்து அருவாளை வச்சு மிரட்டவும் இல்ல, நாங்க உடனே பயந்துகிட்டு சம்பந்தம் பேசவும் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என்ன நடந்துச்சு? நீங்க சொன்னது மாதிரி ராசதுரை இங்க வந்தான் தான். ஆனா யாரையும் மிரட்டுறதுக்காக வரல. என் மக வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு நியாயம் கேட்கத்தான் வந்தான். என்ன வழி சொல்லணுமா? அந்த ராசி இல்லாதவள சம்பந்தம் பேசுனதுனால தான் என் மகன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான். அதுக்கு நாம தான் அந்த ஆள்கிட்ட நியாயம் கேட்கணும். அன்புக்கரசி, எதுக்குப்பா சின்னம்மாவை திட்டுறீங்க? சின்னம்மா சொல்றது சரிதானப்பா? ஆமா, நியாயம் கேட்டு வந்தவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம குடும்பத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிய கூடாதுன்னு நினைச்சோம். அந்த புள்ளைய பத்தி ஊருக்குள்ள எப்படி தப்பா பேசுறாங்க தெரியுமா? அதுக்கு மாறணும் ஒரு முக்கிய காரணம் தானே. அப்ப அந்த தப்புக்கு நாம தானே பரிகாரம் தேடணும். அதனால தான் நானும் அப்பாவும் சேர்ந்து மலரோட வாழ்க்கைக்கு வெற்றி பொறுப்பேற்றுக்குவான்னு, அவளை கல்யாணம் பண்ணிக்குவான்னு வாக்கு கொடுத்துருக்கோம். போதுமா? யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? அவ என் மூத்த மகனை கொன்னுட்டு ஒய்யாரமா என் இளைய மகனை கொல்றதுக்கு உள்ள வருவா. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது சொல்லிட்டேன். அன்புக்கரசி, நீயும் ஒரு பொண்ணை பெத்தவதான். மலருக்கு நடந்தது நாளைக்கு செல்விக்கு நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால யார் மேலேயும் ராசி அது இதுன்னு பழி போடாத. என் பிள்ளைக்கு எதுக்குங்க இதெல்லாம் நடக்குது? தயவு செஞ்சு அவளையும் என் மகளையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. பேசாம ராசதோட வீட்டுக்கு போய் வீட்ல கலந்து பேசி முடிவெடுக்காம ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டோம், கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க. அன்பு, என்ன பேசுற நீ? கொடுத்த வாக்க திரும்ப வாங்குறது எங்க பரம்பரைக்கே இல்லை. இதுவரைக்கும் இந்த வீட்டோட முக்கியமான முடிவுகளை எல்லாம் உங்க எல்லார்கிட்டையும் கலந்து பேசிதான் முடிவெடுத்திருக்கோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மலர் தான் இந்த வீட்டு மருமகள்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. முடிவு எடுத்தது தான். எல்லாரும் இதுக்கு சம்மதிச்சு போறது தான் நல்லது சொல்லிட்டேன். ஓஹோ, பார்க்கலாம்ப்பா. இதுக்கு நீங்க வேணா ஒத்துக்கலாம், ஆனா என்னோட தம்பி வெற்றி ஒத்துக்க மாட்டான். அவனை எப்படி நீங்க சம்மதிக்க வைக்கிறீங்க நானும் பாக்குறேன். இந்த கல்யாணம் நடக்காது. அந்த கவலை உனக்கு வேண்டாமா? அதை நாங்க பாத்துக்கிறோம். சின்னம்மா வாங்க போகலாம். நாம வெற்றி கிட்ட பேசிக்கலாம் வாங்க. என்ன
என்னை மன்னிச்சிடுங்கப்பா. முதல் முறையாக உங்கள் முடிவை இந்த வீட்டில் எதிர்த்து பேசியிருக்காங்க. எனக்கும் வயசாகுது இல்லப்பா. வயசானா இதெல்லாம் பார்க்கத்தான் வேணும். ஆனால் ஒன்று நாட்டார்சா, நாம் கொடுத்த வாக்கில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. வராதுப்பா, என்னை நம்புங்க. அப்பா, நீங்களாப்பா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வந்தீங்க? என்னால நம்ப முடியலப்பா. சத்தியமா சொல்றேன்ப்பா, மாற இல்லைங்கிறதையே இன்னும் என்னால ஏத்துக்க முடியலப்பா. ஏதோ என் கூடவே இருக்கிற மாதிரியும் என்கிட்ட பேசுற மாதிரியும் தான்ப்பா எனக்கு இன்னும் தோணுது. மாறனை காதலிச்சதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, மாற வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க. மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனி வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலான்னு நான் மனசு நிறைய கனவோட இருந்தப்பா. மாறன் தாலி கட்ட வரவே இல்லப்பா. என்னால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்தே மீள முடியல. அதுக்குள்ள எப்படிப்பா இன்னொரு கல்யாணம்? அதுவும் மாறனோட. அப்பா, நான் கையெடுத்து கும்பிட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாதீங்கப்பா. என்ன இப்படியே விட்டுருங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் கடைசி வரைக்கும் மாறன்னு நினைச்சுக்கிட்டேன் உங்க மகளாவே இருந்துடுறேன்ப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. இப்படி சொன்னா எப்படிமா? வாழ்க்கையில சோகம் வரதாமா செய்யும். அதுக்காக நான் இப்படியே இருக்கேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு அடுத்து 2 தங்கச்சிங்க இருக்காங்களாம்மா. உன்னை கரசத்தை தானம்மா அவர் அவங்கள பத்தி நினைக்க முடியும். யாராவது வந்து அகிலாவை பொண்ணு கேட்டா மூத்த பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணலான்னு கேட்க மாட்டாங்களா? மலரு, அப்பா எது செஞ்சாலும் ஓ நன்மைக்கு தான் செய்வேன். உனக்கு தெரியும் தானே? பதினெட்டு வருஷ பகையை கூட நான் யாருக்காக விட்டு கொடுத்தேன்? உனக்காகத்தானம்மா. உன் மேல இருக்க பாசத்தினாலதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கு சொல்லித்தேன் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன் வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை வச்சுதான் அகிலா வாழ்க்கையும் தேன் வாழ்க்கையும் அமையும்.
உன் தங்கச்சிக்கு வாழ்க்கைய ஏ கெடுத்துறாதம்மா. உங்க எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு தகவல் சொல்றேன். மலருக்கும் மாறனுக்கும் கோயில் நிச்சயதார்த்தம் நடந்தப்ப அந்த கோயில வச்சு நாட்டரசு கோட்டையை சேர்ந்த பெரிய சீமா ஒருத்தர் தான் மகனுக்கு அகிலாவை பொண்ணு கேட்டார். நானும் இந்த கல்யாணம் முடிஞ்சிருட்டுமியா, அதுக்கடுத்து பேசிக்கலாம் நான் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவர் காலையில ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கு காரணம் மலரை பத்தி ஏதோ தப்பா கேள்விப்பட்டான். மூத்தவளே எப்படின்னா அவ தங்கச்சியும் அப்படித்தான் இருப்பான்னு சொன்னதுனால எனக்கு அந்த ஆளுக்கு பெரிய வாக்குவாதமே ஆயிப்போச்சு. மலரு பூர்வையை அடைக்க முடியாது மலரு. இது சிட்டினா கூட பரவாயில்ல, யாருக்கும் தெரியாதுன்னு கமுக்கு வந்துடலாம். ஆனா இது கிராமம், செவத்துக்கு கூட கண்ணு காது உசுரெல்லாம் கூட இருக்கும். அதனால உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக உன் நல்லதுக்காகவும் நீ இந்த கல்யாணத்தை பண்ணித்தே ஆகணும். வீட்டு எத்தனை பொம்பளை இருக்கீங்கல்ல, புத்திமதி சொல்லி சம்மதிக்க வைக்க பாருங்க. இதுதான் என்னுடைய இறுதியான முடிவு. வாங்கண்ணே. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா, என்னால முடியாதுப்பா. மலரே, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. கேளு எந்திரி, கேளு மலரே, விட்டுரு மலரே. அப்பா, மலரே, அப்பா, மலரே, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. சொன்ன கேளுமா. அப்பா, மலரே, அப்பா, ஐயோ, விடுங்க. அப்பா, மலரே, அப்பா, மலரே, சொன்ன கேளுமா. ஐயோ, அப்பா, விடுங்க. சொன்ன கேளுமா. அவரு நியாயம் கேட்டு வந்தாரா? இவங்க உடனே இன்னொரு பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? தலைக்கு மேல ஒரு பிள்ளைய பறி கொடுத்திருக்கோம்னு யாராவது அதை நினைச்சு பார்த்தாங்களா? மாறா, நீயே இத கேட்டுக்கோ. எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என் புள்ள மாறனுக்கு இதுல துளி கூட விருப்பம் இருக்காது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணா மாறனோட ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. வெற்றி இதுக்கு சம்மதம் சொல்லவே மாட்டான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. செல்வி, அப்பா, கதவை இழுத்து மூடி தாழ்பால் போடுமா. அப்பா, தாழ்பால் போடுமா. ஓஹோ, எங்க 3 பேரையும் உள்ள வச்சு போட்டுறீங்களோ? நடத்துங்க, என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.
நாட்ரஸா, அப்பா என் பேரை மாறின முழுசா புரிஞ்சுங்கிற முறையில சொல்றேன். நாம எடுத்த முடிவுல அவனுக்கு முழு சம்மதம் இருக்கு. அவன் ஆத்மா இங்கதாயா இருக்கு. கண்டிப்பா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மாமா வர சொன்னீங்களா மாமா? ம் ஆமையா, வெற்றி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் வர சொன்னோம். ஏங்கிட்டயா? வெற்றி, உங்க அண்ணன் உசுரோட இல்ல. ஒரு மூத்த மகனா இருந்து உங்க வீட்டோட நிலைமைய நீதாயா நிறைவேற்றணும். உங்க அப்பாவும் ஐயாவும் உனக்கு நல்லதாயா செய்வாங்க. அவங்க சொல்றதை கேட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லியா.